தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறப்பில் சீதேவி வாங்குதல் என்கின்ற ஒரு சடங்கு செய்கிறாங்களே, அது எதற்காக செய்கின்றார்கள் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த சீதேவி வாங்குதல் அப்படின்றது வழக்கமாக பெண்கள் இறந்து போகிறாங்க இல்லைங்களா, வயது முதிர்ந்த பெண்கள், அவங்க சுமங்கலி பெண்களாகவும் இருக்கலாம், இல்லை கைம்பெண்களாகவும் இருக்கலாம். அவங்களிடத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மருமகள் அல்லது மூத்த மகள் என்ன செய்வாங்க, ஒரு விளக்கை அவங்க கையில் கொளுத்தி கொடுத்து அவங்க கையிலேருந்து பெற்றுக்கொண்டு போய் அதை பூசணை அறையில் வைப்பாங்க. அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சடங்கு செய்கிறவர் சொல்லி அனுப்புவார். எதற்காக இப்படி செய்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இந்த பெண்களுக்கு ஒரு அரிய பணியை, கடமையை கொடுத்திருக்கின்றாங்க. அவர்களை கண்ணாக போற்றி இருக்கின்றார்கள் தமிழர்கள். பெண்களை நம் வீட்டு கண்கள், நம் வீட்டு குல விளக்குகள் என்று உயர்ந்த ஒரு இடத்தை கொடுத்து, அந்த பெண்கள் தான் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வங்கள் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இல்லத்திலும் இறை வழிபாடு, பண்பாடு, நம்முடைய மொழி, இல்லறம் சிறப்பதற்கு இந்த பெண்களை தான் குலவிளக்காக, இல்ல தலைவிகளாக நம்மர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதற்கு என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் இறை வழிபாடு செய்து திருமணம் பண்ணி போகின்ற போது, அந்த திருமண பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு நல்ல விளக்கை கொடுத்து விடுவாங்க. இந்த மணப்பெண்கள் விளக்கேந்தி வருவார்கள். இந்த விளக்கேந்தி வருவதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பிறந்த வீட்டில் செய்த அந்த சிவ வழிபாட்டின் பயனை அவர் அந்த விளக்கு வடிவில் கொண்டு வருகின்றார் என்பது கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி விளக்கெல்லாம் கொண்டு வர்றதுக்கு சிக்கலாக இருக்குன்னு சொல்லி தான் அதற்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, தேங்காயை மஞ்சள் துணியில் முடிந்து எடுத்து வருகின்றார்கள். இப்படி எடுத்து வருகின்ற அந்த பெண் இனி புகுந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் தான் செய்து வந்த அந்த இறைப்பணியை, இறை தொண்டை தொடரப் போகின்றாள் என்பதுதான் கருத்து. அதனால தான் நம்ம தமிழர்கள் பெண் தேடும்போது திருமணத்திற்கு வீட்டில் விளக்கேற்ற பெண்ணு தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த விளக்கேற்றுகின்ற பொறுப்பு பெண்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இல்லத்தின் குல தெய்வங்களாக அவர்களை கருதுவார்கள். பெரிய புராணத்தில் எப்படி சைவ சமயத்தை குல விளக்காக, குல தெய்வமாக இருந்து மங்கையர்க்கரசியார் காப்பாற்றினார் என்கின்ற செய்தியை தெய்வ சேக்கிழார் அருமையாக சொல்லுவார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம், வளர்வ திரு குல கொழுந்து வளைக்கை மானின்னுவார். வளவர் அப்படின்னா சோழர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் வீட்டில் குலக்கொழுந்தா வாழ்ந்தவங்களாம் இந்த மங்கையர்க்கரசியார். தென்னர்குல படி தீர்த்த தெய்வப்பாவை. அவங்க திருமணம் பண்ணி போனது பாண்டியனுடைய குடும்பத்தில். பாண்டியனை திருமணம் செய்து கொண்டாள். அங்கு போய் அந்த பாண்டியர்களுக்கு நேர இருந்த, அந்த பாண்டியர் குலத்திற்கு நேர இருந்த பழியை தீர்த்த தெய்வப்பாவைன்றார். ஏன்னா இந்த பாண்டியர்கள் எல்லாம் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறிவிட்ட பிறகு இந்த மங்கையர்க்கரசியார் தான் ஞானசம்பந்தரை வர வச்சு மறுபடியும் சைவ சமயத்தை மீட்டு கொடுத்ததுனால சேக்கிழார் சொல்றார், அந்த அம்மா மங்கையர்க்கரசியார் குல தெய்வம் என்று சொல்கின்றார். யாரு? சோழர்களுக்கு. இங்கு பாண்டியர்களுடைய குல பழியை தீர்த்த தெய்வப்பாவை என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இறை வழிபாட்டை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய மொழி, நம்முடைய தமிழருடைய மேன்மையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஒரு உயர்ந்த இடத்தை நம்ம தமிழ் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பொண்ணு நாத்துணை விளக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இணையர்களுக்கு நடுவில் நாத்துணை விளக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த நாத்துணை விளக்கு ஏந்திரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவளாக இருப்பாங்க. அப்போது
இந்த பெண் திருமணம் ஆகி போகின்ற வரைக்கும் அந்த வீட்டில் குலவிளக்காக இருந்து அந்த வீட்டில் இறை வழிபாடை செய்து கொண்டிருந்தவள் அந்த மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவள். இப்பொழுது அந்த நாத்துணை என்கின்ற நாத்தனான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவள் அந்த விளக்கேற்ற பொறுப்பினை இப்போ மணப்பெண்ணாக வந்திருக்கின்ற பெண்ணிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றாள் என்பதற்காக அந்த விளக்கை ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாத்துணைன்னா உண்மையான என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம திருமணங்கள்லாம் பற்றி காணொளி செய்ய போகிறேன். அப்போ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அடிப்படை செய்தியை நாம் வந்துடணும். அதாவது இனி புகுந்த வீட்டில் விளக்கேற்றுகின்ற அந்த பொறுப்பை இந்த திருமணமாகி போகின்ற பெண் செய்ய போகிறாள். இனி அவள் புகுந்த வீட்டின் குல விளக்காக இருக்க போகின்றாள் என்கின்ற அந்த செய்தியினை தான், அந்த பொறுப்பினை ஒப்படைப்பதற்காகத்தான் அந்த நாத்துணை விளக்கு ஏந்துகின்றார்கள். அப்புறம் திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே முதல்ல பூசணை அறையில் போய் அந்த வீட்டில் விளக்கேற்று சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் இனி குலவிளக்காக அந்த வீட்டினுடைய குல தெய்வமாக அந்த பெண் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இனி அந்த வீட்டில் இறை வழிபாட்டை தொடரப் போகின்றாள் என்கின்ற அரிய செய்தியினை இப்படியெல்லாம் நாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் தெரிந்து கொண்டால் மிக சிறப்பான ஒன்று. பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உயரிய இடம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி அந்த வீட்டின் குலவிளக்காக குல தெய்வமாக வாழ்ந்த அந்த பெண் வயதாகி இப்பொழுது இறந்து கிடக்கின்றாள். அவள் செய்த அந்த சிவ வழிபாட்டினுடைய பயன் அவளோடு முடிந்துவிடக்கூடாது. அவள் போற்றி வளர்த்த பண்பாடு அவளோடு முடிந்துவிடக்கூடாது. அவள் போற்றி வளர்த்த நம்முடைய தாய் தமிழ் அவளோடு முடிந்துவிடக்கூடாது. இனி அடுத்து அது தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மருமகள் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த இறந்து போன பெண்ணிடமிருந்து நல்ல விளக்கை வாங்கி இந்த பெண்ணிடத்தில் கொடுக்கின்றார்கள். அப்படின்னா அந்த விளக்கேற்றுகின்ற பணியினை இனி அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்த மருமகள் செய்ய வேண்டும். அப்படி மருமகள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்த மகள் செய்ய வேண்டும். சிலர் கேட்பாங்க, இப்போ மூத்த மகளோ மருமகளோ அந்த வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கு அந்த இறைப்பணியை தொடர வேண்டும். ஏன்னா நான் நேரலை செய்கின்ற போது சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ வீட்டில் மூத்த மருமகளோ அல்லது மகளோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு இடத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த பணியினை அவர்கள் செய்ய வேண்டும். அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த விளக்கை அணையாமல் கொண்டு போய் பூஜை அறையில் ஏற்றுங்கன்னுவாங்க. அப்போது 16 நாளைக்கு அணையாமல் பார்த்து கொள்ளணும். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கூட என்ன கேட்பாங்க, ஐயா நேற்று எங்கள் அப்பா முன்னாடி ஏற்றி வச்சுருந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது, இல்லை எங்கள் அம்மா முன்னாடி ஏற்றி வச்சுருந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, ஏதாவது குற்றம் வந்துருங்களாம்மா ஐயா அப்படின்னு. நான் சொல்லுவேன், இல்லைம்மா மறுபடியும் ஏற்றி வைங்க அப்படின்னு. அப்போது இந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கணுங்கிறது இந்த 16 நாளுக்குள்ளே அணைஞ்சிருதா அணையாமல் இருக்கிறதாங்கிறதும் இல்லை. அப்படி அணைஞ்சு போட்டாலும் ஒரு தப்பும் இல்லை. நாம் என்ன செய்யலாம், மறுபடியும் அதை ஏற்றி வைக்கலாம். அப்போது அதனோட உண்மையான கருத்து என்ன என்று சொன்னால், இனி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய வழிபாட்டினை, நம்முடைய பண்பாட்டு தொடர்ச்சியினை செய்ய வேண்டிய பொறுப்பினை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடர வேண்டும் என்பதுதான் கருத்து. பிதிர்க்கடன்னா என்ன அப்படின்னு நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அந்த பிதிர்க்கடனில் ஒன்று இப்படி விளக்கேற்றுவது. பிதிர்க்கடனா என்னன்னா, பிதிர்னா நம் முன்னோர்கள் நமக்கு இட்ட கடமை, அதை தான் கடன். என்ன கடமை அப்படின்னா, அவர்கள் செய்து வந்த நற்பணிகளை, இறை வழிபாட்டினை நாம் தொடர வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதை தான் பிதிர்க்கடன் என்று சொல்கின்றார்கள். அதை தலைமையில் கொண்டால் சிரார்த்தம் என்று சொல்கின்றார்கள். இப்போ சைவத்தை பொறுத்த அளவில் சிரார்த்தம் எனப்படுவது இறந்தவர்களுக்காக செய்வதில்லை, இறந்தவர் நினைவாக அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வது தான் சிரார்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ சில பேர் அது புரியாமல் இப்போ வைதிக முறை மற்ற வேத முறை அடிப்படையில் செய்யக்கூடிய சிரார்த்தங்களை சைவ நெறியில் சொல்கின்ற முறையோடு அவர்கள் எண்ணி பார்த்து தடுமாறுவதனால தான் இப்படி பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அப்போது நம்ம இந்த சீதேவி வாங்குதல் என்கின்ற ஒரு சடங்கில் எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்தால், ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்களும் குல விளக்குகளாக, குத்து விளக்குகளாக, நம்ம சமயம், மொழி, பண்பாட்டு இவற்றையெல்லாம் காக்கக்கூடிய
இல்லத் தெய்வங்களாக விளங்குவார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.